அடுத்ததாக மேஷராசி பற்றி நம்ம பேசணுன்னா, என்னுடைய 2 க்ளோஸ் ஃப்ரெண்டு மேஷராசியில் தாங்க பிறந்திருக்காங்க. நான் வந்து அவங்களுக்கு இப்போ வந்து விரய சனி ஆரம்பிச்சிருச்சு. 12ஆம் இடத்துல சனி இருக்கார். நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பேன், டேய் வந்து காசெல்லாம் வந்து சேவ் பண்ணி வைடா, காசை வந்து செலவு பண்ணாத. இப்போ நீ காசை விட்டுட்டேன்னா காசு திரும்ப பார்க்குறதுக்கு இன்னும் ஒரு 5 வருஷம் ஆகிடும். ஸோ இப்போ வரக்கூடிய பணத்தெல்லாம் கண்டிப்பாக சேவ் பண்ணி வை. இல்லைனா ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் போட்டு ஒரு பிரயோஜனமாக அதை யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்து. செலவாகணும்னு இருக்குது, ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டில் போடு, ஒரு நல்ல பொருள் வாங்கு, பிரயோஜனம் உள்ள வந்து இப்போ கோல்டு வாங்கு, அந்த மாதிரி சில சஜஷன்லாம் உனக்கு கொடுத்தேன். அதெல்லாம் அவனுக்கு காதிலே வாங்கிக்க மாட்டானுங்க. ஜோதிட நல்ல சொல்கிற விஷயங்கள் என்னோட சப்ஸ்கிரைபர், என்னோட ஃபாலோவர்ஸ் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுறீங்க. ஆனால் என்னுடைய அந்த 2 ஃப்ரெண்டு இருக்கான் பாருங்க, அவனை சொல்கிறது கேட்கவே மாட்டானுங்க. நீ என்னடா சொல்கிறது, நான் என்ன பண்ணுறது, நான் என் இஷ்டப்படி தான் பண்ணுவேன்ட்டு பண்ணிட்டு வந்து என்கிட்ட வந்து சஜஷன் கேட்குறானுங்க. நான் என்ன சொல்கிறது சொல்லுங்கள். அதாவது இந்த உள்ளூர் குளம் தீர்த்தமாகாது சொல்லுவாங்களே, அந்த கதை தான். நான் சொல்கிறத பெருசாக காதில் போட்டுக்கவே மாட்டானுங்க. நானும் சொல்கிறத விட்டுட்டேன். இப்போ எப்படி மீனராசியை பற்றியே நான் ரொம்ப பேசுகிறேன், மீனராசி ஜோதிடர்னு சொல்லிட்டு நான் பேர் வாங்கியிருக்கணும். மேஷராசி ஜோதிடர்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் இயரில் பேர் வாங்க போகிறேன். என்னுடைய மேஷராசி சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர்ஸ்களுக்கு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, இந்த இயர் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ரொம்ப வந்து ஒரு பேடான கெட்ட துக்கமான எந்த சம்பவங்களும் நடந்துடாது. இந்த இயர் நல்லா இருக்கும். பட் நெக்ஸ்ட் இயர்லேருந்து சின்ன சின்ன தொந்தரவுகள், இடைஞ்சல்கள் இது எல்லாமே ஆரம்பிக்கும். இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் இந்த வருஷத்தோட எண்ட்லேருந்து இதற்கான வந்து ஏற்பாடுகள்லாம் நடக்கும். நெக்ஸ்ட் இயர் நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்படணும், கொஞ்சம் இல்லை நிறையவே கஷ்டப்படணும் ஒரு விதி இருந்துச்சுன்னா அதற்கான ஏற்பாடுகள்லாம் இப்போவே ஆரம்பிச்சிருக்கும். இப்போது நீங்கள் புது புது விஷயத்துக்குள்ளே இன்வால்வ் ஆகியிருப்பீங்க. மேஷராசிக்காரங்க எல்லாருமே புது புது விஷயத்துக்குள்ளே, பிஸ்னஸாக இருக்கலாம், ஒர்க்காக இருக்கலாம், இல்லை ஒரு புது ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், எல்லாத்துக்குள்ளே நீங்கள் இப்போ என்ட்ரு ஆகியிருக்கீங்க. நிறைய பேருக்கு இது நடந்திருக்கும். இப்போது அந்த ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், இல்லை அந்த பிஸ்னஸாக இருக்கட்டும், அந்த ஒரு உறவு நல்லா இருக்கிற மாதிரி போகும். நெக்ஸ்ட் இயருக்கு அப்புறம் தான் உங்களுக்கு தெரியும் இந்த உறவால் நமக்கு இவ்வளோ பிரச்சனை வரும், நம்ம துளியுமே யோசிக்கல. சரி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுவோம், இதனால் இவ்வளோ பிரச்சனை வந்திருக்கேன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் இயர் தான் உங்களுக்கு அது புரிய வரும். எது எப்படியோ நடக்கிறது, அது ஃப்ளோவில் நீங்கள் போங்க, தப்பு கிடையாது. பட் நெக்ஸ்ட் இயரில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். எதையுமே 1க்கு 2 முறை இல்லை 100 முறை யோசிச்சு பண்ணுங்கள். நிறைய பேர் கிட்ட எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கக்கூடிய பர்சன் கிட்ட போய் சஜஷன் கேளுங்க. ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கு முன்னாடி கலந்து ஆலோசிங்க. உங்களுடைய ஒய்ஃப் கிட்ட வந்து அட்வைஸ் கேளுங்க, உங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட அட்வைஸ் கேளுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அட்வைஸ் கேளுங்க. இது எல்லாத்தையும் கேட்டுட்டு நீங்கள் ஒரு நல்ல டிசிஷன் எடுங்க. எதையுமே யோசிச்சு பண்ணுங்கள். இப்போ எந்த பிரச்சனை வந்துடாது. இப்போ மீனராசிக்காரங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்களோ மேஷராசிக்காரங்க அந்த அளவுக்கு கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக தான் நான் இவ்வளோ விஷயத்தை சொல்லிக்கிட்டு இருக்கேன். முன்னாடியே உங்களை ப்ரிவென்ட் பண்ணாதானே உங்களுக்கு கெட்டது நடக்காமல் இருக்கும். இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு வேடிக்கையாக கூட இருக்கலாம், நீங்கள் வந்து அதை காதில் போட்டுக்காமல் கூட இருக்கலாம், எனக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. ஆனால் நெக்ஸ்ட் இயர்க்கு அப்புறம் மேஷராசிக்காரங்க எல்லாரோடைய வாழ்க்கையே மாறப்போகுது. நீங்கள் நினைக்காத அளவுக்கு ஒரு தலைகீழ உங்கள் வாழ்க்கையை புரட்டி போட போகுது. இதுக்கு முன்னாடி நீங்கள் இருந்த மேஷராசிக்காரங்க அந்த கேரக்டரை நெக்ஸ்ட் இயர்லேருந்து உங்களால் கண்டினியூ பண்ணவே முடியாது. நெக்ஸ்ட் இயர்லேருந்து நீங்கள் டோட்டலாக மாறுவீங்க. அந்த மாதிரியான சூழல்கள் எல்லாம் உங்களை நெருங்கிட்டே இருக்குன்றது நீங்கள் புரிஞ்சுக்கணும். நான் உங்களை பயன்படுத்தலை, ஏன்னா மேஷராசிக்காரங்க பயப்படுற அளவுக்கான எந்த விஷயமும் நடக்கலை. பட் உங்களுடைய அந்த கேர்லெஸ்ஸால் எந்த வித பெரிய பாதிப்பு ஏற்பட்டக்கூடாதுன்றதுனால தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த இயர் கண்டிப்பாக மேஷராசிக்காரங்களும் நல்லா இருக்குது, நீங்கள் கவலைப்படவே வேண்டாம். எல்லா விதத்திலும் நீங்கள் நல்லா இருப்பீங்க. மேரேஜ் ஆகும், புதுசாக வீடு கட்டுவீங்க, எல்லா சுபகாரியங்களும் கண்டிப்பாக நடக்கும். விரைய சனி கண்டிப்பாக அதெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். இவ்வளோ நாள் இந்த 3ஆம் இடத்துல வந்து குரு இருந்தார் இல்லையா, இப்போ வந்து 4ஆம் இடத்துக்கு குரு போயிருக்கிறதும் ஒரு நல்ல விஷயம் தான். உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு, தசாபுத்திகள் எல்லாம் நல்லா இருந்துச்சு அப்படின்னு இந்த கோச்சாரத்தை நீங்கள் பார்க்கவே வேணாம். ஏழரை சனியாக இருக்கட்டும், விரைய சனியாக இருக்கட்டும், ஜென்ம சனியாக இருக்கட்டும், எந்த சனியாக இருந்தாலும் தசாபுத்தி மெயின் ரோல் ப்ளே பண்ணும். மேஷராசிக்கு பொது பலன்லாம் சில விஷயம் சொல்ல முடியும், ஒரு 20% நடக்கிற மாதிரியான விஷயங்கள் தான் சொல்ல முடியுன்றதுனால கொஞ்சம் இந்த இயராக இருக்கட்டும் அடுத்த இயராக இருக்கட்டும் கொஞ்சம் கவனமாகவே ஒரு சில விஷயங்களை நீங்கள் செயல்படுத்துங்க. எதையுமே ரொம்ப அசால்ட்டாக விட்டுறாதீங்க. என்ன எல்லாம் நல்லபடி தான் போயிட்டு இருக்காது, நல்லா தான் போகும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துடாதீங்க. கண்டிப்பாக நெக்ஸ்ட் இயர் நீங்கள் ஜோதிட நலனை தேடி வருவீங்க. இது நடக்கும். நெக்ஸ்ட் இயர்லேருந்து உங்கள் லைஃப் கொஞ்சம் கொஞ்சமாக மாறப்போகுது. நல்ல விதமாக மாறப்போதா இல்லை கெட்ட விதமாக மாறப்போதாங்கிறத நம்ம வந்து அடுத்தடுத்த வருஷங்களை கண்டிப்பாக பார்க்கலாம். அதுக்காக நீங்கள் ரொம்ப பயந்துட வேணாம், என்ன நான் இப்படி சொல்கிறேன்ற நினச்சி நீங்கள் கவலைப்பட்டுக்க வேண்டாம். உங்களை நான் ப்ரிவென்ட் பண்ணுறேன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். கவனமாக இருக்கணும் தான் சொல்கிறீங்களே தவிர எதில் கவனமாக இருக்கணும் ஒரு பாயிண்ட் பண்ணி சொல்லுங்கள், ஸ்பெசிஃபிக்காக அதை வந்து மார்க் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். அதுக்கெல்லாம் உங்கள் தனிப்பட்ட ஜாதகம்னு இருக்கு இல்லையா, அதை நம்ம பார்க்கும்போது தான் சொல்ல முடியும். ராசி பலனில் பொதுவான சில விஷயங்கள் தான் சொல்ல முடியும் இல்லையா, அதனால தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். மீனராசி மாதிரி மேஷராசிக்காரங்க நான் சொல்கிறத கேட்க மாட்டாங்க. அவங்க ரொம்ப துடிப்பாக, ரொம்ப வந்து ஒரு சுறுசுறுப்பாக விறுவிறுப்பாக இருக்கக்கூடிய ஒரு பர்சன். நீ என்னடா சொல்கிறது நான் என்னடா கேட்குறது தான் நீங்கள் இருப்பீங்க. கொஞ்சம் உங்களுடைய அந்த வேகத்தை விவேகமாக மாற்றுங்க. மேஷராசிக்காரங்க எல்லாருமே அப்படி தான் இருப்பீங்க. ராசிப்படி சொல்லிகிட்டு இருக்கேன், லக்னம் படி நிறைய விஷயங்கள் மாறும். இந்த இயர் மேஷராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கோ அது நல்லாவும் இருக்கலாம், நல்லா இல்லாமலும் இருக்கலாம். பட் நெக்ஸ்ட் இயர் டெஃபினட்டாக இதை விட ஒரு படி கீழே தான் இருக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்கள் மைண்ட் செட்டை மாற்றிக்கோங்க, உங்கள் செயல்முறை எல்லாத்தையும் மாற்றுங்க. ரொம்ப தாம் செலவு பண்ணுறது, உதாரித்தனமாக செலவு பண்ணுறது, நான் எவ்வளோ பெரிய வள்ளல் திரும்ப சொல்லிட்டு காசை ஃபுல்லாக கரைக்கிறது மாதிரி விஷயங்கள் எதையுமே நீங்கள் பண்ணாதீங்க. காசு ரொம்ப ரொம்ப முக்கியம். பணத்துடைய இம்பார்ட்டன்ட் எல்லாமே மேஷராசிக்காரங்களுக்கு அடுத்த வருஷம் வந்து தெரிய போகுது. உறவுகளுடைய இம்பார்ட்டன்ட் எல்லாமே அடுத்த வருஷம் உங்களுக்கு தெரியும்.
சேமஸ் காதலில் கூட மேஷராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை வரும். அதை நெக்ஸ்ட் இயர்க்கு அப்புறம் சொல்லிக்கிறேன்றதுனால என்னதான் இருந்தாலும் மேஷராசிக்காரங்களுக்கு இந்த ஒரு வருஷம் நல்லா இருக்குன்றதுனால இப்போ இருக்கக்கூடிய இந்த நல்ல டைம் ஆக்கப்பூர்வமாக யூஸ் பண்ணிக்கோங்க. டைம் நல்லா இருக்குது, என்ன வேணால் பண்ணிடலாம் சொல்லிட்டு செட் ஆகாது, உங்களுக்கு கொஞ்சம் கூட ஒத்தே வராது சில விஷயங்களை வந்து ஈடுபட்டு அதை சொதப்புறதை விட ஒரு ஆக்கப்பூர்வமான உங்கள் வாழ்க்கைக்கு எதிர்காலத்துக்கு உதவிகரமாக இருக்கக்கூடிய சில விஷயங்கள் இன்வால்வ் ஆகுங்க. புது புது விஷயத்தை கற்றுக்கோங்க, நிறைய லேர்ன் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தில் உங்கள் நாலேஜை வளர்த்துக்கோங்க, அதை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள், அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்கள் கெரியரில் ஷைன் ஆகக்கூடிய உங்கள் கெரியருக்கு ஒரு வளர்ச்சி ஒரு க்ரோத்தை கொடுக்கக்கூடிய விஷயத்தை நீங்கள் இன்வால்வ் பண்ணுங்கள். பணத்தை அதுக்கு கூட நீங்கள் செலவு பண்ணுங்கள், தப்பு கிடையாது. மற்றபடி இந்த வீண் செலவுகளை தவிர்த்துக்கிட்டிங்கன்னா மேஷராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் இயரில் மீட் பண்ணுவோம். உங்களை பற்றி நான் நிறைய பேச இருக்கேன். மேஷராசிக்காரங்களை பற்றி மீனராசியை விட நிறைய பேச இருக்குன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும்.